வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, டே டு டே கான்வர்சேஷன்ல ரொம்ப காமனா சொல்ற சில டயலாக்ஸ். உள்ள வந்ததும் வராததுமா, சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா, தூங்கி எந்திரிச்சதும் எந்திரிக்காததுமா, இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? உள்ள வந்ததும் வராததுமா உன் சோகதை ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா வெளில விளையாட ஓடிட்டான். தூங்கி எந்திரிச்சதும் எந்திரிக்காததுமா மொபைல் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இது ஒரு டைப் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல இது ஒரு ஸ்லாங்னே வச்சுக்கலாம். ஒரு சில இடங்கள்ல இப்படி கூட சொல்லுவாங்க. உள்ள நுழையங்காட்டியும் உன் சோக கதைய ஆரம்பிச்சுட்டியா? சாப்பிட்டு முடிக்கங்காட்டியும் விளையாட ஓடிட்டான். ஸோ இந்த மாரி முடிக்கங்காட்டியும் இந்த மாரி கூட சொல்லுவோம். இத சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இத தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் இந்த 3 ஸ்டைல்ஸ்ல நம்ம எத வேணா ஃபாலோ பண்ணலாம். ஹார்ட்லி வென் இல்ல ஹார்ட்லி பிஃபோர், பேர்லி வென், பேர்லி பிஃபோர், ஸ்கார்ஸ்லி வென் இல்லன்னா பிஃபோர் எப்படி வேணா போட்டுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட இருக்கு. நோ சூனர் தென். ஸோ அதுவும் இதே மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வென் இல்லைனா பிஃபோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக 2 விஷயங்கள் நடக்குது. உள்ள நுழையங்காட்டியும் சோகக்கதைய ஆரம்பிச்சிட்டியா அப்படி நம்ம சொல்கிறோம். உள்ள நுழையிறப்பவே புலம்பிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2ம் சைமல்டேனியஸாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி 2 ஆக்ஷனும் சைமல்டேனியஸாக நடந்ததானா வென் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடங்கள்ல இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 2க்கும் ஒண்ணும் அர்த்தம் மாறாது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பேர்லி, ஹார்ட்லி அண்ட் ஸ்கேர்ஸ்லி இந்த 3ல ஹார்ட்லி வந்து ரொம்ப காமன். பேர்லி அடுத்தது. ஸ்கேர்ஸ்லி வந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்க ஹார்ட்லி, பேர்லி 2ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுங்க. 3வது விஷயம் சென்டென்ஸோடைய அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பேர்லி, ஹார்ட்லி அப்படி யூஸ் பண்ணிட்டு அதோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் இல்லைனா வென் அது கூட வர அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கிராமர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேர்லி ஹார்ட்லியை நீங்கள் சென்டென்ஸோடைய பிகினிங்கில் யூஸ் பண்ணினா அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடுது. அது இல்லாமல் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி பேர்லி, ஹார்ட்லியை நம்ம சென்டென்ஸோடைய பிகினிங்கில் கொண்டு வர்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். பேசுகிறப்ப யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் இல்லாமல் பேசலாம். ஆனாலும் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. என்ன? பேர்லி, ஹார்ட்லி மாதிரி நெகட்டிவ் அட்வர்ப்ஸை சென்டென்ஸோடைய பிகினிங்கில் கொண்டு வந்தால் தான் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ணணும். அதுக்கு ஏன் கொண்டு வரணும்? கொண்டு வராமல் சென்டென்ஸோட நடுவில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களான்னா அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் இல்லாமலே பேசலாம். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேர்லி, ஹார்ட்லியை சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்கில் கொண்டு வராமல் நடுவில் கொண்டு வர போகிறோம். சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் பண்ண வேண்டாம். ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் இது. வந்து சும்மா ஸ்போக்கனுக்காக இன்ஃபார்மல் அப்படிலாம் இல்லை. கரெக்டான இங்கிலீஷே நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வேலைக்கு சேர்ந்ததும் சேராததுமா லீவு கேட்டுட்டான். இப்போதான் வேலைக்கு சேர்ந்தான் அதுக்குள்ளே லீவு கேட்டுட்டான். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். வேலைக்கு சேரங்காட்டியும் லீவு கேட்டுட்டான். இந்த மாதிரி எப்படி சொல்கிறதா இருந்தாலும் நாம் இந்த மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வேலைக்கு சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு இல்லையா? அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வச்சு சொல்ல போகிறோம். லீவு கேட்டான் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஹார்ட்லி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ வேலைக்கு சேர்ந்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால் ஹீ ஹேட் ஜாயின்ட் த ஜாப். அதில் இந்த ஹேடுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் இடையில இந்த ஹார்ட்லியை கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம முன்னாடி கொண்டு வரல, ஹீ ஹேடுக்கு அப்புறம் நம்ம இந்த ஹார்ட்லியை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஹீ ஹேட் ஹார்ட்லி ஜாயின்ட் த ஜாப். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸ் தான். ஹி ஆஸ்க்ட் ஃபார் லீவ். பொதுவாக ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ன்றப்போ நம்ம ஊரில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின்ற வார்த்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அவங்க ஹி ஹேட் ஹார்ட்லி ஸ்டார்டட் த ஜாப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 2 விதமாகவும் சொல்லி பழகுங்க. அடுத்த விஷயம், இந்த இப்போ ஒரு நாள்லாம் லீவு கேட்டாங்க அப்படின்னா ஹி ஆஸ்க்ட் ஃபார் அ டே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் லீவுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஹி ஹேட் ஹார்ட்லி ஜாயின்ட் த ஜாப் பிஃபோர் ஹி ஆஸ்க்ட் ஃபார் லீவ். He had hardly joined the job before he asked for leave. ஸோ இந்த இடத்துல ஈஸியாக நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷன் இல்லாமையே சொல்லிட்டோம். இஃப் யூ ஆர் கியூரியஸ் அது எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் வேர்ப் இன்வர்ஷனோட எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா
இங்கே ஹார்ட்லியை முன்னாடி கொண்டு வருவீங்க. அப்போ ஹீ அண்ட் ஹேடை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஹார்ட்லி ஹேட் ஹீ ஜாயின்ட் த ஜாப் பிஃபோர் ஹி ஆஸ்ட் ஃபார் லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ அது உங்களுக்கு பிடிக்குமானா நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம சொல்கிறோம். காலேஜுக்கு சேர்ந்ததும் சேராதுமா, காலேஜில் சேர்ந்ததும் சேராததுமா பைக் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ காலேஜ் சேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பைக் வேணும்னு கேட்குறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ அப்போ ஹி ஹேட் ஹார்ட்லி ஜாயின்ட் காலேஜ். அதே தான் நம்ம சொல்கிறோம், ஜாப்ன்றதுக்கு பதிலாக காலேஜ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனில் ஒரு ஸ்டைல், ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கற்றுக்கிட்டாலே நீங்கள் இன்னும் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான். ஸோ ஹி ஹேட் ஹார்ட்லி ஜாயின்ட் காலேஜ் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் அ பைக். ஏன்னா ஆரம்பிச்சிட்டான் இருக்கிறதுனால ஹி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் அ பைக். ஆஸ்க் ஃபார், ஒரு பொருள் வேணும்னு கேட்டால் ஆஸ்க் ஃபார்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வென் அண்ட் பிஃபோர் நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், பெருசாக இந்த இடத்துல ஒன்றும் மீனிங் மாறாது. ஹி ஹேட் ஹார்ட்லி ஜாயின்ட் காலேஜ் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் அ பைக்னு சொன்னாலும் சரி, வென் ஹி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் அ பைக் அப்படி சொன்னாலும் சரி. உள்ள வந்ததும் வராததுமா அவ தன்னுடைய சோக கதையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உள்ள வர்றதுன்றது ஸ்டேட்மெண்ட் 1, அந்த சோக கதையை ஆரம்பிக்கிறதுன்றது ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ உள்ள வர்றா அப்படின்றத நம்ம சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? அதனால ஷீ ஹேட் ஹார்ட்லி கம் இன், ஷீ ஹேட் ஹார்ட்லி கம் இன்சைட் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ ஹார்ட்லி எங்கே பிளேஸ் பண்ணுறோன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் கொண்டு வரும். அவ தன்னுடைய சோக கதைன்றதை சாப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ ஸ்டார்டட் ஹர் சாப் ஸ்டோரி. சேர்த்து சொல்லலாமா? ஷீ ஹேட் ஹார்ட்லி கம் இன்சைட் when she started her sob story. அப்படியே உள்ள வரப்பே புலம்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் நடக்க போகுது, ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் நடக்குது. அதனால வெண்ணே இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். she had hardly come inside when she started her sob story. சம்பளம் வந்ததும் வராததுமா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். நம்ம பார்க்க போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்றது தான். ஸோ அதனால நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ சம்பளம் வந்ததும் வராததுமா இது ஸ்டேட்மெண்ட் 1, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 2. சில பேர் செலவு பண்ணிட்டான் அப்படின்னு இருக்குது, அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸா அப்படிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் பார்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் பார்ட் பாஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எது ஃபர்ஸ்ட் நடந்ததோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. சம்பளம் வாங்கினது தான் ஸ்டேட்மெண்ட் 1 இல்லையா? ஸோ ஹீ ஹேட் ஹார்ட்லி ரிசீவ்டு ஹிஸ் சேலரி. நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம், ஹீ ஹேட் ஹார்ட்லி ரிசீவ்டு ஹிஸ் சேலரி. அதை செலவு பண்ணிட்டான். ஹி ஸ்பெண்ட் இட் ஆல், எல்லாத்தையும். ஹி ஸ்பெண்ட் இட் ஆல். ஹி ஹேட் ஹார்ட்லி ரிசீவ்டு ஹிஸ் சேலரி வென் ஹி ஸ்பெண்ட் இட் ஆல். ஹி ஹேட் ஹார்ட்லி ரிசீவ்டு ஹிஸ் சேலரி பிஃபோர் ஹி ஸ்பெண்ட் இட் ஆல். எப்படி வேணால் சொல்லுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதும் முடியாததுமா பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. பிள்ளைங்க சில பேர் எக்ஸாம் முடிஞ்ச கையோடு கிளம்பிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? எக்ஸாம் முடிய கூட இல்லை கிளம்பிட்டா, எக்ஸாம் முடியும் காட்டியும் கிளம்பிட்டா, இப்படிலாம் நம்ம நிறைய விதமாக சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும், பாட்டி வீட்டுக்கு போனதை பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவள் எக்ஸாமை முடிச்சா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஷி ஹேட் ஹார்ட்லி ஃபினிஷ் யுவர் எக்ஸாம்ஸ். ஷி ஹேட் ஹார்ட்லி ஃபினிஷ் யுவர் எக்ஸாம்ஸ். அவள் அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு வச்சு சொல்லுவோம். அதனால லீவ் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஷி லெஃப்ட் ஃபார் ஹர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். ஷி லெஃப்ட் ஃபார் ஹர் கிராண்ட்மாஸ் ஹவுஸ். ஷி ஹேட் ஹார்ட்லி ஃபினிஷ் யுவர் எக்ஸாம்ஸ் when she left for her grandma's house. தூங்கி எந்திரிச்சது எந்திரிக்காததுமா. சில பிள்ளைங்க மொபைலை கையில் எடுத்துருவாங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சது எந்திரிக்காததுமா மொபைலில் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான், கேம் விளையாண்டான் அப்படி வச்சு சொல்லலாம். ஸோ விளையாட ஆரம்பிச்சிட்டான்றது ரொம்ப காமன் சென்டென்ஸ். ஸோ நம்ம நிறைய அந்த ஸ்டார்ட் வச்சு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தூங்கி எந்திரிச்சான் அதுதான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். கேம் விளையாண்டதை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். அப்போ ஹி ஹேட் ஹார்ட்லி, தூங்கி எந்திரிக்கிறதுனா வேக் அப் இல்லையா? ஸோ தேர்ட் ஃபார்ம் ஓக்கன் அப். அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஹி ஸ்டார்டட் பிளேயிங் கேம்ஸ் ஆன் ஹிஸ் மொபைல் ஃபோன். ஹி ஹேட் ஹார்ட்லி ஓக்கன் அப் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் பிளேயிங் கேம்ஸ் ஆன் ஹிஸ் மொபைல் ஃபோன். படம் ஆரம்பிச்சதும் ஆரம்பிக்காததுமா அவன் பாப்கார்னை காலி பண்ணிட்டான். சின்ன பிள்ளைங்க போய் படம் பார்க்க உட்காந்த கையோட சாப்பிட்டுட்டு படம் ஆரம்பிக்கிறப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.
திரும்ப திரும்ப ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ படம் ஆரம்பிக்கங்காட்டியும் பாப்கார்னை அவன் வந்து காலி பண்ணிட்டான் இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ படம் ஆரம்பிச்சது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாப்கார்னை காலி பண்ணது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ படம் ஆரம்பிச்சது, த மூவி ஹேட் ஹார்ட்லி ஸ்டார்டட், அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. த மூவி ஹேட் ஹார்ட்லி ஸ்டார்டட், ஹி ஃபினிஷ் த பாப்கார்ன், ஹி ஃபினிஷ்ட் த பாப்கார்ன். ஸோ சொல்கிறப்பவே படம் ஆரம்பிக்கிறப்பவே அப்படி சொல்கிறதுனால வென்னு தான் அந்த இடத்துல ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இல்லையா? ஸோ த மூவி ஹேட் ஹார்ட்லி ஸ்டார்டட் வென் ஹி ஃபினிஷ்ட் த பாப்கார்ன். அவ அப்பதான் ஃபோனை வச்சா திரும்ப உடனே ஃபோன் வந்துச்சு இப்படி தான் நம்ம சொல்லணும். அதை நம்ம நிறைய விதங்களில் சொல்லுவோம். அவள் ஃபோன் கீழே வைக்கங்காட்டியும் ஃபோன் ஒழிச்சிச்சு அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டைலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவள் ஃபோனை கீழே வச்சது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், திரும்ப கால் வந்தது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவள் ஃபோனை கீழே வச்சா, ஷி ஹட் ஹார்ட்லி புட் த ஃபோன் டவுன், ஷி ஹட் ஹார்ட்லி புட் த ஃபோன் டவுன். இந்த ஹார்ட்லி பேர்லின்ற வார்த்தைகள் தான் அப்போ தான், இப்போ வைக்க கூட இல்லை, இப்படி வச்சது வைக்காததுமா இந்த மாதிரியெல்லாம் அர்த்தத்தை இதுதான் கொண்டு வருது. ஸோ த ஃபோன் ரேங் அகெயின், திரும்ப ஃபோன் ஒலித்தது. ஸோ ரெண்டு இடத்துல ஃபோன் இருக்கிறதுனால நம்ம இட்டுன்னு சொல்லிட்டோம். ஷி ஹட் ஹார்ட்லி புட் த ஃபோன் டவுன் பிஃபோர் இட் ரேங் அகெயின், இல்லைன்னா வென் த ஃபோன் ரேங் அகெயின் எப்படி வேணா சொல்லுங்க. நான் அப்போ தான் தூங்க போனேன், எங்கள் அம்மா வந்து எழுப்பிட்டாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போகிறோம். அவன் தூங்குறதுக்காக கண்ணை மூடங்காட்டி அவங்க அம்மா வந்து எழுப்பிட்டாங்க இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவன் அப்போ தான் தூங்க போனால் அவங்க அம்மா வந்து எழுப்பிட்டாங்க இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ அவன் தூங்க அந்த ஆரம்பித்ததை நம்ம வந்து பொதுவாக ஃபால் அஸ்லீப் வச்சு சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஸ்லீப்புக்கு பதிலாக நம்ம ஃபால் அஸ்லீப் வச்சு சொல்லலாம். அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போது ஹி ஹேட் பேர்லி ஃபாலன் அஸ்லீப், ஹி ஹேட் ஹார்ட்லி ஃபாலன் அஸ்லீப், ஃபால் தேர்ட் ஃபார்ம்ன்றதுனால ஃபாலன் அஸ்லீப் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அவனோட அம்மா அவனை எழுப்பிட்டாங்க. ஸோ அடுத்தவங்க வந்து எழுப்புறது, நம்ம எந்திரிக்கிறத வேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தவங்களை எழுப்புறப்ப யாரை எழுப்பினோம் அப்படிங்கிறத இந்த வேக்குக்கும் அப்புக்கும் நடுவில் கொண்டு வரணும். ஸோ அதனால தான் வேக் ஹிம் அப், பாஸ்ட் டென்ஸில் ஓக் ஹிம் அப், ஹிஸ் மாம் ஓக் ஹிம் அப் அப்படி நம்ம போட்டிருக்கோம். ஹி ஹேட் பேர்லி ஃபாலன் அஸ்லீப் when his mom woke him up, he had hardly fallen asleep when his mom woke him up அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மழை அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, உடனே கரண்ட் போயிடுச்சு, மழை பெய்யங்காட்டியும் கரண்ட் போயிடுச்சு இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மழை பெய்ய ஆரம்பித்ததை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் கரண்ட் போனதை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். ஸோ த ரெயின் ஹேட் பேர்லி ஸ்டார்டட், த ரெயின் ஹேட் பேர்லி ஸ்டார்டட். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. இதை வந்து காமனாக த கரண்ட் வெண்ட் ஆஃப், த கரண்ட் வெண்ட் அவுட் ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. ஆனாலும் ரொம்ப கரெக்டுன்னு பார்த்தோம்னா இந்த பவர் வெண்ட் ஆஃப் இல்லை பவர் வெண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது தான். பட் ரெண்டுமே காமன் தான் ஸ்போக்கனில். The rain had barely started when the current went off அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்னும் கரெக்டாக the rain had barely started when the power went out அப்படி சொன்னாலும் சரி. ஸோ வெண்ட் ஆஃப்க்கும் வெண்ட் அவுட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் கரண்ட்டுக்கு மேலே பவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இன்னுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். த ரெயின் ஹேட் பேர்லி பிகன்னு நம்ம போட்டிருக்கோம். நிறைய இடத்துல நம்ம ஸ்டார்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால பிகின், பிகேன், தேர்ட் ஃபார்ம் பிகன். த ரெயின் ஹேட் பேர்லி பிகன் வென் த பவர் வெண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ. அப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிளாஸில் பசங்க இருப்பாங்க, சில பேர் உடனே டவுட் கேட்க போயிடுவாங்க. கிளாஸ் முடிஞ்சது முடியாததுமா டீச்சர்கிட்ட சந்தேகம் கேட்க போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அ டவுட் அப்படின்னு நம்ம ரொம்ப ஜென்ரலாக சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் அ குவெஷன் தான் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல சந்தேகம் அப்படின்றதுக்கு நீங்கள் குவெஷன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள், டவுட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா டிவியை போட்டுட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்க அப்பா அதட்டங்காட்டி, அவங்க அப்பா இப்படி தான் சும்மா திட்டினார், உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா அதட்டங்காட்டியும் அழ ஆரம்பிச்சிட்டான் இப்படி நீங்கள் சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹார்ட்லி வென், ஹார்ட்லி பிஃபோர், இல்லைனா பேர்லி வென், பேர்லி பிஃபோர், ஸ்கேர்ஸ்லி வென், ஸ்கேர்ஸ்லி பிஃபோர், எந்த மாதிரி ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.